இலங்கையிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு புதிய அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இந்த மார்ச் மாதம் சமர்ப்பிக்கப்பட இருந்த சர்வதேச விசாரணை அறிக்கையை மார்ச் மாதத்திலே சமர்ப்பிக்காமல் பின்போடும்படியாக ஒரு வேண்டுதல் விடுத்திருந்தது. அந்த வேண்டுதல் விடுக்கப்பட்ட கையோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடனடியாக எங்களுடைய நிலைப்பாட்டை மனித உரிமை உயர் ஸ்தானிகருக்கும் இதோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான நாடுகளுக்கும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். அந்த கடிதத்தின் பிரகாரம் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிக்காக பலகாலம் காத்திருக்கின்ற காரணத்தினாலும் உண்மை வெளிவருவதை தாமதிக்கக்கூடாது, தடுக்கக்கூடாது என்ற காரணத்தையும் நாங்கள் மேற்கோள் காட்டி, உண்மையான நல்லிணக்கம் ஏற்படுவதாக இருந்தால் அது உண்மை அறியப்படுவதன் அடிப்படையிலே தான் அந்த நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட முடியும். உண்மையை மூடி மறைப்பதன் மூலமாக எங்கேயும் எப்பொழுதும் எந்த விதமான நல்லிணக்கமும் ஏற்படுத்தப்பட முடியாது என்பதை நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். புதிய அரசாங்கம் வந்திருப்பது உண்மை. அந்த மாற்றத்தை நாங்களும் வரவேற்கின்றோம். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களிலே நாங்களும் முக்கியமான பங்கு வகித்திருக்கிறோம். அந்த மாற்றம் எங்களுடைய மக்களுக்கு நீதியானதை செய்யப்படுத்துவதிலே ஒரு பங்கு வகிக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆகையினாலே மாற்றம் ஏற்பட்டது உண்மை. மாற்றம் சரியான திசையிலே போக வேண்டும் என்பது எங்களுடைய ஆவா. அதோடு சேர்ந்ததாகத்தான் உண்மை கண்டறியப்படுவதன் அத்தியாவசியத்தை நாங்கள் எடுத்து சொல்லி, இதன் காரணமாக இலங்கை அரசாங்கம் இதனை பின்போட சொல்லி கேட்கின்ற போது அதற்காக நியாயமான காரணம் ஒன்றையும் கூறியிருக்காத பட்சத்திலே இந்த அறிக்கை மார்ச் மாதத்திலே வெளிவர வேண்டும் என்று நாங்கள் திடமாக சொல்லியிருந்தோம். அதைத் தொடர்ந்து பல பேச்சுவார்த்தைகள் நடந்தது. நானும் இந்த மாத ஆரம்பத்திலே ஜெனீவாவுக்கு சென்று உயர்ஸ்தானியர் அலுவலகத்திலே இந்த விசாரணையை நடத்துகிற விசாரணையாளர்களின் ஒருங்கிணைப்பாளர்களோடும் உயர்ஸ்தானியருடைய மூத்த உறுப்பினர்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தேன். அதை குறித்து ஜெனீவாவிலே இருந்தே ஒரு செய்தியையும் நான் வெளியிட்டிருந்தேன். அங்கே நாங்கள் சொன்ன விடயமும் இதுவாகத்தான் இருந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் போது மனித உரிமை உயர்ஸ்தானிகருடைய நிலைப்பாடும் அதுவாகத்தான் இருந்தது என்பதை நான் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. அதாவது உண்மை வெளிப்படுவதை தடுக்க வேண்டியதற்கான நியாயமான காரணம் இருக்க வேணும். நியாயமான காரணம் இல்லாமல் வெறும் அரசியல் காரணங்களுக்காக அது தடைப்பட முடியாது, பின்போட முடியாது என்பது மனித உரிமை உயர்ஸ்தானியனுடைய நிலைப்பாடாகவும் இருந்தது. இருக்கிற காலகட்டத்திலே இந்த சர்வதேச விசாரணை நடைபெறுவதற்கு அல்லது இந்த சர்வதேச விசாரணை அறிக்கை இன்னும் மெருகடைவதற்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்குமா என்ற கேள்வியை நாங்கள் கேட்டிருந்தோம். ஏனென்றால் அறிக்கை வெளிவருவது இந்த திகதியிலே வெளிவருவது அல்லது அதுக்கு 3 மாதத்துக்கு பிறகு அல்லது 6 மாதத்துக்கு பிறகு வருகிறது என்பதெல்லாம் முக்கியம். வருகின்ற அறிக்கை திடகாத்திரமானதாகவும் பலம் உள்ளதானதாகவும் எங்களுடைய மக்களுடைய அங்கலாய்ப்புகளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கின்ற ஒரு அறிக்கையாகவும் அது இருக்க வேண்டும். பத்திரிகையாளர் மாநாட்டுக்கு அவர் கொடுத்த செய்தியிலே இது ஒரு தடவை மட்டும் பின்போடுகிற ஒரு பின்போடலன்னு சொல்லியிருக்காங்க. ஒன் டைம் டிஃபரல் ஒன்லி, ஒரு தடவை மட்டும் பின்போடப்படுகிற ஒரு முடிவை நான் எடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இது மிகவும் கடினமான ஒரு முடிவாக திஸ் ஹஸ் பீன் a difficult decision. மிகவும் கடினமான ஒரு முடிவு. பல விஷயங்களை அலசி ஆராய்ந்து நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட சமூகத்தான் எனக்கு மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். விக்டிம்ஸ் ஆர் மை பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற கருத்துப்பட சொல்லியிருக்கிறார்.
எந்த உயர்ஸ்தானிகராக இருந்தாலும் ஒரு பாதிப்படைந்தவர்களுடைய நலன்தான் முக்கியமானதாக கருதப்பட வேண்டும். அதையும் நான் கருத்திலே எடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இலங்கை அரசாங்கம் தெளிவான சில வாக்குறுதிகளை எனக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். மனித உரிமை பேரவைக்கு கொடுத்த கடிதத்திலே எழுத்து மூலமாக தனக்கு அந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதாக அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வாக்குறுதிகளின் பிரகாரம் மனித உரிமை உயர்ஸ்தானிகருடைய அலுவலகம் தொடர்ச்சியாக செய்ய போகிற பல விடயங்களிலே தாங்கள் ஒத்துழைப்பதாக அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பின்போடுதல் என்கின்ற தீர்மானத்துக்கு 2 காரணங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒன்று, இலங்கையிலே மாறுபட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலை, the changing context in Sri Lanka, மாறுபட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் இதைவிட இரண்டாவதாக அவர் கொடுத்த காரணம் மிகவும் முக்கியமானது. எங்களுடைய மக்களுக்கு ஓரளவுக்காவது ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு காரணத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது முதல்ல ஆங்கிலத்திலே நான் சொல்லுகிறேன். The possibility that important new information may emerge which will strengthen the report. இந்த அறிக்கையை இன்னும் பலமுள்ளதாக மாற்றக்கூடிய முக்கியமான புது தகவல் இந்த இடைப்பட்ட காலத்திலே வெளிவரக்கூடும் என்பது தன்னுடைய இரண்டாவது காரணமாக சொல்லியிருக்கிறார். உயர்ஸ்தானிகர் இப்பொழுது சொல்லியிருக்கிற கருத்து என்னவென்று சொன்னால், இந்த இடைப்பட்ட காலத்திலே முக்கியமான புது தகவல் வெளிவந்தால் அது வரப்போகிற அறிக்கையை இன்னும் பலமுள்ளதாக்கும் சொல்லியிருக்கிறார். இலங்கை அரசாங்கம் ஒத்துழைப்பதாக, மனித உரிமை உயர்ஸ்தானிகரோடு ஒத்துழைப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. அந்த வாக்குறுதியின் அடிப்படையிலே நாங்கள் புது தகவல்கள், இந்த விடயம் சம்பந்தமாக எங்கள் மக்களிடத்தில் இருக்கிற தகவல்கள், இதுவரைக்கும் சொல்ல தயங்கினவர்கள், வெளிவர பயந்திருந்தவர்கள் இனிமேல் வெளிப்படையாக வாருங்கள் என்று இன்றைக்கு நான் உங்களுக்கு அறைகூவல் விடுக்கிறேன். வர இருந்த அறிக்கை தாமதமாகுவது எல்லாருக்கும் ஏமாற்றம் தான். அது எங்களுக்கு ஏமாற்றம், எங்களை விட நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏமாற்றம். ஆனால் அந்த ஏமாற்றத்தோடு கூட ஒரு புதிய ஒரு ஒலிக்கீட்டும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை மார்ச் மாதத்திலே வந்தால் எப்படியாக இருக்குமோ அதை விட கூடுதலாக முழுமையானதாக, பலமுள்ளதாக அந்த அறிக்கை வரும் என்று உயர்ஸ்தானிகரே ஒரு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதிலே எங்களுடைய பங்களிப்பும் மிகவும் முக்கியமானது. ஆகையினாலே இந்த புதிய சூழலை உபயோகித்து மிகவும் முக்கியமான தகவல்கள் பலரிடத்திலே இருப்பது எங்களுக்கு தெரியும். என்றால் சொற்ப அளவானவர்களிடத்திலே சில தகவல்களை பெற்றுக்கொண்ட எங்களுக்கு அந்த சம்பவங்கள் சம்பந்தமாக வேறு ஆட்களுக்கு இன்னும் கூடுதலான தகவல் இருப்பது எங்களுக்கு தெரியும். ஆகையினாலே அப்படியானவர்களிடத்திலே நான் இன்றைக்கு விடுக்கின்ற ஒரு வேண்டுகோள், தயவான வேண்டுகோள், தயவு செய்து இந்த உண்மை வெளிவருவதற்காக எங்கள் மக்கள் மிகவும் நொந்து போயிருக்கிறார்கள். பலவிதமான இன்னல்களுக்கு உள்ளானவர்கள், பலவித இழப்புகளை சுமந்து நிற்க வேண்டியதாக இருக்கிறவர்கள். இதிலே இருந்து அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாய் திறந்து பேசினால் அது வெகுவாக உதவும். தயவு செய்து முன்வாருங்கள். நீங்கள் யார் என்பதும் உங்களில் பலர் யார் என்பதும் எங்களுக்கு தெரியும். தயவு செய்து முன்வாருங்கள். நீங்கள் தன்னிச்சையாக, நீங்களாக